நம்ம பூர்வ ஜென்மமாக சேர்த்தன சரக்குகள்னு ஒரு பெரிய இந்த கிராமத்தெல்லாம் வைக்க போர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி பெருசாக இருக்கும். அது மாதிரி ஒரு பெரிய இதை வந்து எல்லாரும் இங்கே வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யாருக்கெல்லாம் ஞானம் வேணும், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான. எல்லா பிரச்சனையும் எளிதாக கடந்து வரக்கூடிய மனநிலையை அவங்க அடைஞ்சிருக்காங்க. இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்டும் போயிடுறாங்க. அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல. மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி. புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும், அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும். இது வந்து இந்த புரிதல் இவ்வளோ எளிமையாக இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப லேசாக சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா 3 ஈஸியாக கிடைச்சா நம்மளால் அதை என்ன பண்ணுவான், இதெல்லாம் அதுவாக இருக்காது அப்படி நினச்சிடக்கூடாது. பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோர் காற்றிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தளிர்ந்தது காடு வீர கனலில் குஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோ அப்படிங்கிறது பாட்டு. அக்னி குஞ்சுனா என்ன, அக்னி குஞ்சு அந்த பாட்டோடைய சாரம் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பெரிய மரத்தில் உளுண்டு தீப்பொரிய அக்னி குஞ்சை வச்சுட்டா அது என்ன பண்ணிடும், மொல்ல அப்படியே இருந்து அந்த ஒட்டுமொத்த மரத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடும். அப்படின்னா புரியுதா? அது மாதிரி நீங்கள் இவ்வளோ காலம் எங்கேயோ இருந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் சரக்குகள், நம்ம பூர்வ ஜென்மமாக சேர்த்தன சரக்குகள்னு ஒரு பெரிய இந்த கிராமத்தெல்லாம் வைக்க போர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி பெருசாக இருக்கும். அது மாதிரி ஒரு பெரிய இதை வந்து எல்லாரும் இங்கே வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இப்போ நிப்பு உடைச்ச மாதிரி இந்த புரிதல்ங்கிற அக்னி குஞ்சை எங்கே வைக்கிறோம், இங்கே வச்சாச்சு. இது என்ன பண்ணும், முல்ல ஃபுல்லாக இந்த அடுப்பைக்குள்ள எடுத்து ஓத வேணாம், நீங்கள் அமுச்சு விடாதீங்க. சரி வளர்த்துறோன்னு சொல்லி உப்புன்னு அதை ஊதி அமுச்சிடக்கூடாது. சும்மா விட்டுட்டாவே அது என்ன போதும், சும்மா விட்டோன்னா சும்மா இருந்து அது வச்சுட்டோன்னு தெரிஞ்சுட்டு சும்மா இருந்தால் போதும். அது என்ன ஆகிடும், முல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இருத்து வச்சுருக்கிற அத்தனை சரக்கையும் எரித்து சர்வ நாசமாக்கி புரிதல் ஜோதியாக நம் வாழ்வை என்ன பண்ணும், இனி இருக்கிற வாழ்க்கையை ஒரு ஞானியாகவே நம் வாழ்க்கையை நடத்தி செல்லும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன கொடுத்துருக்குறோம், இங்கெல்லாம் அக்கினி குஞ்சுலாம் வைக்கலையே நினைக்காதீங்க, இந்த வார்த்தை தான் அக்கினி குஞ்சு. இதை புரிஞ்சிக்கிறது தான் உள்ள வச்ச நெருப்பு பொறி. சரியா? அதை பண்ணாமல் விட்டுருங்க, அதுவாக மட்டும் டெவலப் பண்ணிக்கிட்டு அதாகும். கொஞ்ச நாளைக்கு இந்த வகுப்பு முடிஞ்ச வாட்டி கொஞ்ச காலத்துக்கு யூடியூப்பில் மனசு எப்படி செயல்படுது அப்படின்னு வேறு எந்த வீடியோவுமே பார்க்கக்கூடாது. வேறு எந்த புஸ்தகத்தையும், ஆன்மீகத்துக்கும் மனசுக்கு எதுக்குமே புஸ்தகம், நான் ஏதோ மற்றவங்களாம் தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லலை. கொஞ்ச நாளைக்கு ஒரு 100 days கணக்கு வச்சுக்கிங்க, ஒரு 100 நாள். எதுக்குன்னா இந்த புரிதல் எனக்குள்ளே வேலை செய்யுதுங்கிறத நம்ம முதல்ல செல்ஃபாக கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? அது எப்படி அப்படின்னா, இப்போ உங்கள் ப்ரெசண்ட் மனநிலையை ஒரு லெட்டரேட்டில் எழுதிக்கிறது. இந்த 100 நாள் இந்த வகுப்பில் சொல்லி கொடுத்த சாராம்சத்தை மட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறது. ஓகேவா? வேறு யூடியூப்பில் பார்க்குறது, வேறு கிளாஸ், அதெல்லாமே இருக்கட்டும், எதையுமே தவற சொல்ல, அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் இங்கே நடைமுறைப்படுத்தணும். ஒரு 100 days ஒர்க் அவுட். இன்றைக்கி ஒரு ப்ரெசண்ட் மனநிலைய லெட்டரை ஒரு ஸ்டேட்டை எழுதி வச்சுட்டீங்க, டேட் போட்டு. ஒரு 100 days கழித்து இதை தவிர வேறு இதே இந்த தாட் அண்ட் திங்கிங் உங்களுக்கெல்லாம் ஒரு புஸ்தகம் கொடுத்துருப்பாங்க, அதை டெய்லி ஒரு தடவை படிக்கிறது. ஏன்னா நமக்கு இது வந்து இவ்வளோ நாள் இல்லாததுக்கு ஒரு நியூ டைமென்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அது நமக்குள்ளே என்ன ஆகிடணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உட்காரணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் கிவ் சம் டைம். அதுக்கு தான்
அந்த ஒரு 100 நாள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே இந்த அறிவு இங்கே சண்டை போடுறது என்ன ஆகிட்டுருக்கும்? பழைய பழக்க தோஷத்தை பிரகாரம் சண்டை போடும். முதல்ல அதையும் சொல்லிடுறேன். பழைய பழக்க தோஷம் சண்டை போட்டே பழகின இந்த அறிவு சண்டை தான் போடும். முதல்ல தப்பு இல்லை. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற சரவணான்னு இந்த அறிவே மறுபடியும் கேட்குமா கேட்காதா? கேட்ட உடனே மேற்கொண்டு சண்டை போடாதீங்க. சரி, நமக்கு வேலை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு 10 நிமிஷம் சண்டை போடுறது போயிடுச்சா? தவறு கிடையாது, புரிஞ்சுக்கிட்டீங்க. மறுபடியும் என்ன பண்ண தேவையில்லை. அது ஏன் எதுக்கு போச்சுன்னெலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இப்போ தெரிஞ்சா விட்டுரு. தெரியும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? சண்டை போடுறத நிப்பாட்டிட்டு சும்மா இருந்தால் போதும். யாருக்கெல்லாம் ஞானம் வேணும், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான. எல்லா பிரச்சனையும் எளிதாக கடந்து வரக்கூடிய மனநிலை அவங்க அடைஞ்சிருக்காங்க. இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்டும் போயிடுறாங்க. அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல. மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி. புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும்? அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்.